வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? டூயிங் நோல இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஆசிட் ரெயின், அதாவது அமிலமழை. நம்ம சொல்லுவோம் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் எது அப்படின்னா எல்லாருமே மழை தண்ணியை தான் சொல்லுவீங்க. ஆனால் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டருடைய pH வந்து என்னன்னா 7 தான். ஆனால் இப்போ நம்ம பெய்யக்கூடிய இந்த மழை நீர், அதாவது ரெயின் வாட்டர் இருக்குல்ல, இதனுடைய pH வந்து என்ன தெரியுமா? 5.6. ஆச்சரியமா இருக்கா? ஏன் 5.6 இருக்கு அப்படின்னா அட்மாஸ்பியர்ல நமக்கு கூடிய கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மேகக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய கிளவுட்ஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் டிராப்லெட்ஸோட ரியாக்ட் ஆகி கார்போனிக் ஆசிடா மாறிடும். அந்த கார்போனிக் ஆசிட் மழை தண்ணியோட சேர்ந்து வரும்போது அது என்ன ஆயிருதுன்னா pH 5.6 கொண்டு போயிருது. இது பிரச்சனை கிடையாது. ஆசிட் ரெயின்றது என்ன அப்படின்னா இந்த 5.6க்கும் கீழே போகும்போது தான் நமக்கு அது ஆசிட் ரெயினா இருக்கு. நேச்சுரலா இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை காட்டிலும் நாம அதிகமா வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு, இது எல்லாம் அட்மாஸ்பியர்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு. எப்ப சார் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு எல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாசில் ஃபியூயல்ஸா இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல், கோல் இதெல்லாம் நம்ம பர்ன் பண்ணும்போது இந்த சல்ஃபர் டை ஆக்சைடும், நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவு என்ன ஆகுதுன்னா எமிஷன் ஆகுது. இது அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் ரியாக்ட் ஆகி சல்ஃபர் டை ஆக்சைடு வாட்டர் ரியாக்ட் ஆகி சல்ஃபரிக் ஆசிடையும், நைட்ரஜன் டை ஆக்சைடு வாட்டர் ரியாக்ட் ஆகி நைட்ரிக் ஆசிடையும் ஃபார்ம் பண்ணுது. இது அந்த ரெயினோட கலந்து பெய்யும் போது அது ஆசிட் ரெயினா மாறுது. இப்ப இந்த 5.6க்கு கீழே போகும்போது தான் இது ஆசிட் ரெயினா மாறுது. இது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போச்சு அப்படின்னா ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஆசிடா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பூமிக்கு வரும். ஆசிட் ரெயினால் நிறைய பாதிப்புகள் இருக்குங்க. அது பிளான்ஸ், அனிமல் எல்லாத்தையும் பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் கட்டடங்களையும் சேதப்படுத்துது. பாலங்கள், அதாவது ஸ்டீலால் செய்யப்பட்ட பாலங்கள், அது எல்லாத்தையும் என்ன பண்ணா கரோசன் பண்ணுது. ஆசிட் ரெயின் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யலாம். பக்கத்தில் நீங்க போகும்போது உங்களுடைய வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணாம நடந்தோ இல்லை சைக்கிள்ல நீங்க போகலாம். எங்கேயாவது போகிறதுக்கு நீங்க பொது போக்குவரத்தை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா நம்மளால ஓரளவு எமிஷன் கண்ட்ரோல் ஆகுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஆசிட் ரெயினை பத்தி ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.